ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது பஜாஜ் ஃபின்சோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனில புதுசா லான்ச் பண்ண போற பஜாஜ் ஃபின்சோ ஸ்மால் கேப் ஃபண்ட் NFO பத்தி தான் பார்க்க போறோம். இந்த NFO டைம் பீரியட் பாத்தீங்கன்னா 27 ஜூனுக்கு ஓபன் ஆகுது, 11th ஜூலைக்கு க்ளோஸ் ஆகுது. இந்த NFO இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். NFO பத்தின டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் ஸ்கிரீன்ல தெரியுற எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட ரெக்யர்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி எந்த மாதிரியான போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற கைடன்ஸ் கொடுத்து எங்க மூலமாவே இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ பஜாஜ் ஃபின்சர்வ் ஸ்மால் கேப் ஃபண்ட், இந்த ஃபண்ட் ஓபன் ஆகிற டேட் 27 ஜூன், க்ளோஸ் ஆகிற டேட் 11th ஜூலை 2025. ஃபர்ஸ்ட் எடுத்தவனே why invest in Bajaj Finserv Small Cap Fund, ஏன் இதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு 4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஆஃபர்ஸ் ஹை growth opportunity, அதாவது நல்ல growth இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் இந்த ஃபண்ட்ல அப்படின்னு சொல்றாங்க. ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்பெனிஸ்ல மட்டும் தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்னு சொல்றாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் இன் எமர்ஜென்சி கேட்டகரி லீடர்ஸ், ஹை மார்க்கெட் ஷேர் இருக்கிற மைக்ரோ செக்மெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்றாங்க. நல்ல ஸ்கேலபிள் பிசினஸ் வித் பொட்டன்ஷியல், நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ்ல தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்னு சொல்றாங்க. ஜெனரலாவே ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நெக்கச்சக்கமா இருக்குது. பட் ஆனா எல்லா ஸ்டாக்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஸ்மால் கேப் அப்படின்னு சொன்னாலே வெரி வெரி ஹை ரிஸ்க் அண்ட் வெரி வெரி ஹை ரிட்டர்ன்ஸ்னு சொல்லலாம். சோ இதுல லாங் டர்ம்க்கு ஒரு 8 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே நான் ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இது சூட்டபிளா இருக்கும். பட் இருந்தாலும் யார் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சொல்லியிருக்காங்க. ஹை growth பொட்டன்ஷியலை வந்து டேப் பண்ணணும், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும், ஆனா அதுல ஹை growth இருக்கிற கம்பெனிஸ்ல மட்டும் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபண்டை சூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபையா இருக்கிறதுக்காக இந்த ஃபண்டை சூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. இந்த ஃபண்டுக்குள்ள இருக்கிற அலோகேஷன்ல டைவர்சிஃபிகேஷன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல வராங்க. ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணி வெல்த் பில்டிங் பண்ணணும் அப்படிங்கிறவங்களும் இந்த ஃபண்டை சூஸ் பண்ணலாம். ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் என்ன கேட்டீங்கன்னா என்னோட ஹானஸ்ட் சஜஷன், ஒரு 8 வருஷம் இல்ல அதுக்கு மேல நான் ஹோல்ட் பண்ணுவேன். அதுக்கு நடுவுல என்னதான் வாலிட்டிலிட்டி ஆனாலும், என்னதான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆனாலும் நான் பேனிக் ஆக மாட்டேன். ஓகே தான், எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதுல ரெடி தான் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்னு என்னோட சஜஷன். டிசிஷன் இஸ் யோர்ஸ். இப்போ இந்த ஃபண்டோட ஸ்கீம் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஓபன் எண்டட் ஃபண்ட், எப்ப வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்ப வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ரெகுலர் பிளான், டைரக்ட் பிளான் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. பிளான்ஸ்ல ஆப்ஷன் பாத்தீங்கன்னா growth and dividend ரெண்டுமே இருக்குது. மினிமம் அப்ளிகேஷன் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அடிஷனலா பண்றதுக்கு 100 ல இருந்து கூட ஆட் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. என்ட்ரி லோட்னு சார்ஜஸ் எதுவும் கிடையாது. எக்ஸிட் லோட் வச்சிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 6 மாசத்துக்குள்ள நீங்க வெளியில போயிட்டீங்கன்னா 1% எக்ஸிட் லோட் பிடிப்பாங்க. 90% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல 10% வந்து நில்லு. அதே இன்வெஸ்ட்மெண்ட் 6 மாசத்துக்கு அப்புறமா நீங்க எடுத்தீங்கன்னா எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஃபண்ட் மேனேஜர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் நிமேஷ் சந்தன் அண்ட் மிஸ்டர் சோப் குப்தா ஈக்விட்டி போர்ஷன் பாத்துக்கிறாங்க. மிஸ்டர் சித்தார்த் சௌத்ரி டெட் போர்ஷன் பாத்துக்கிறாரு. ஆக்சுவலா டெட் போர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல அதிகமா வைக்க மாட்டாங்க. பட் இவங்க வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வாலிட்டிலிட்டி அப்போ அந்த டைம் அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா, அப்போ அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் சேவ் பண்ணி டெட் போர்ஷன்ல வச்சிருப்பாங்க. பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் BSE 250 ஸ்மால் கேப் டிஆர்ஐ ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஃபண்ட்ல SIP, SWP, STP 3 ஆப்ஷனுமே அவைலபிள்னு சொல்றாங்க. இந்த SIP, SWP, STP பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மேலேயும் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். SWP, STP பத்தின விளக்கம் கிளியரா இருக்கும். இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதே இல்ல, அதை பத்தின பெர்ஃபார்மன்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஆல்ரெடி இன்னொரு வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். SBI ஸ்மால் கேப் வெர்சஸ் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் சொல்லிட்டு போட்டிருக்கோம். இந்த ரெண்டு ஃபண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய ஃபண்ட்ஸ், ட்ராக் ரெக்கார்ட் நல்லாவே இருக்கும். இந்த ஃபண்டை பத்தின டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். இது ஒரு ஐடியாக்காக, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்க பாத்துக்கலாம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மேலேயும் வரும். கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் நாங்களே கொடுக்குறோம். அண்ட் எங்க மூலமாவே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ so much. Bye bye.